Our secret taste recipe is to cook with lemon care. Kutties Healthy Samayal. Hello friends, welcome to Kutties Healthy Samayal. Be positive, be healthy. நாம் இன்னைக்கு ஹெல்த்தியான டேஸ்டியான மேங்கோ ஜெல்லி எப்படி செய்யணும்னு பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச். நாம் இன்றைக்கி ரொம்பவும் டேஸ்டியான சூப்பரான மேங்கோ ஜெல்லி வீட்லேயே எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். கார்ன்ஃப்ளவர் இல்லாமல், ஜெலட்டின் இல்லாமல், அகர் அகர் இல்லாமல் எப்படி சிம்பிளாக வீட்டில் இருக்க பொருளை வச்சு நம்ம ஜெல்லி செய்யலாம் தான் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எங்களுக்கும் வந்து சப்போர்ட்டிவாக இருக்கும். இது செய்யறதுக்காக நான் இன்றைக்கி ஒரு 1/4 கப் அளவுக்கு ஜவ்வரி சேர்த்து ஊற வச்சுக்கிறேன். ஒரு முறை தண்ணி ஊற்றி அலசிட்டு ஒரு 1/2 கப் தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம். 2 ஹவர்ஸ் ஊறினா நல்லா ஊறி வந்துடும். இப்போ பாருங்கள், நல்லா 2 ஹவர்ஸ் ஆகிடுச்சு, நல்லா ஊறி வந்திருக்கு. பார்க்கும்போது தெரியும் உங்களுக்கு, நல்லா பெரிய சைஸில் வந்திருக்கு. இப்போ இதுக்காக நான் ஒரு 2 மாம்பழம் பழுத்த மாம்பழமாக எடுத்துக்கிறேன். இது மீடியம் சைஸ் மேங்கோ தான், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அதாவது ஸ்வீட்னஸ் பார்த்திங்கன்னா நல்லா அதிகமாக இருக்கும். இப்போ இதெல்லாம் மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணியாச்சு. இதுலேயே பாருங்கள் கொஞ்சம் தண்ணியாக இருக்குது, நல்லா பழுத்த பழம். இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். நீங்கள் அரைச்ச பிறகு மெஷர் பண்ணிங்கன்னா 1 கப் அளவுக்கு இருக்கும். அரைச்ச மேங்கோ பல்ப் நம்ம இது போல் ஒரு ஜூஸர் வச்சு ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா அரைப்படாத பகுதிகள் இருந்தால் நம்ம ரிமூவ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லை நீங்கள் கரெக்டாக அரைச்சிட்டிங்கன்னா நீங்கள் அப்படியே கூட செஞ்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதான், ஸ்ட்ரெயின் பண்ணியாச்சு. இது பார்த்திங்கன்னா 1 கப் அளவுக்கு மேங்கோ பல்ப் இருந்தது. 1 கப் மேங்கோவுக்கு 1/4 கப் ஜவ்வரிசி கரெக்டான அளவாக இருக்கும். இப்போ நாம் அதே மிக்ஸி ஜாரில் நான் ஜவ்வரிசி ஆட் பண்ணி அதை ஊற வச்சு 1/2 கப் தண்ணியோடு ஆட் பண்ணி அரைச்சி எடுத்துக்கிறேன். நல்லா முடிஞ்ச அளவுக்கு நைஸாக அரைச்சிக்கோங்க. நான் அந்த ஜார்லேயே அரைச்சி தொட்டு எல்லோயிஷாக இருக்குது, இல்லைனா ஒயிட்டாக உங்களுக்கு கிடைக்கும். இதையும் நம்ம அந்த ஸ்ட்ரெயினர்லேயே நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ரெண்டுமே ஸ்ட்ரெயின் பண்ணியாச்சு. இப்போ நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். மிக்ஸ் பண்ண பிறகு இதுக்கு தேவையான 1/2 கப் சுகருக்கு 2 ஸ்பூன் குறைவாக நான் ஆட் பண்ணுறேன். ஏன்னா நான் ஆட் பண்ணியிருக்க மேங்கோ நல்ல ஸ்வீட்டாக இருக்கும். நீங்கள் ஆட் பண்ணுற மேங்கோவோட ஸ்வீட்னஸை பொறுத்து சுகரை வந்து கூடவோ குறையவோ உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற போல் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ண பிறகு இதை ஒரு பேனில் மாற்றிக்கலாம். மாற்றி ஸ்டவ்வில் வச்சு நம்ம காய்க்க ஆரம்பிச்சிடலாம். இது எனக்கு பார்த்திங்கன்னா ஒரு 15 மினிட்ஸில் எனக்கு நல்லா திக்காகி ஒரு பேஸ்ட் போல் வந்துடுச்சு. ஸோ நீங்கள் ஆட் பண்ணுற மேங்கோவோட பதத்தை பொறுத்து இருக்குது. ஏன்னா ரொம்ப பழுத்து இருந்ததுன்னா உங்களுக்கே தெரியும் அந்த ஜூஸ் நிறைய வரும். பல்ப்பு பார்த்திங்கன்னா அந்த சதப்பகுதி குறைவாக இருக்கும். அப்படி இருக்கும்போது உங்களுக்கு அது நல்லா திக்காகி வர கொஞ்சம் டைம் எடுக்கும். நான் இன்றைக்கி கொஞ்சம் மீடியமாக எடுத்தேன். ஸோ அதனால் தண்ணி குறைவாக இருந்தது. ஸோ 15 மினிட்ஸில் எனக்கு நல்லா திக்காகி வந்தது. இந்த ஸ்டேஜ் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் கொஞ்சம் கிளாஸியாக இருக்குது பாருங்கள், மேலெல்லாம் ஷைனியாக இருக்குது. ஸோ இன்னும் நமக்கு பேஸ்ட்டு போல் இது வரணும். அப்போ தான் நமக்கு கரெக்டாக அந்த ஜெல்லி பதத்துக்கு வரும். இப்போ பார்க்கும்போதே தெரியும் பாருங்கள், நல்லா பேஸ்ட் போல் வந்துடுச்சு பாருங்கள். கரண்டில் எடுக்கும்போதே உங்களுக்கு தெரியும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு எண்ணெயோ நெய்யோ தடவின பிளேட்டில் அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதோட திக்னஸ் எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நான் போட்டிருக்குது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மீடியம் சைஸில் ஜெல்லி ஷேப்பில் வரும். ஸோ அந்தளவுக்கு நான் பிளேட்டில் எண்ணெய் தடவி அதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேன். இப்போ இது அப்படியே ஆறட்டும். நல்லா ஆறின பிறகு தான் நம்ம பீசஸ் போட முடியும். அதுக்கு முன்னாடியே போட்டோம்னா அப்படியே கரைஞ்சிரும். ஸோ இப்போ நல்லா ஆறி வந்திருக்கும். இப்போ பாருங்கள், மேலே தொட்டு பார்த்தா நமக்கு கையில் ஒட்டாமல் வரணும். இதை நம்ம அப்படியே ஒரு பிளேட்டில் கவுத்தி இப்படி தட்டினோம்னா தானாக வந்துடும். இப்போ பாருங்கள், நம்மளோட ஜெல்லி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம பீசஸ் போட்டுக்கலாம். சின்ன சின்ன ஸ்கொயர் ஷேப்பில் பீசஸ் போடுறேன். இது உங்கள் விருப்பத்துக்கு ஏற்றா போல் பெரிய சைஸ்லையோ இல்லை சின்ன சைஸில் நீங்கள் போட்டு எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட மேங்கோ ஜெல்லி சூப்பராக டேஸ்டியாக ரெடி ஆகிடுச்சு. இதை இது போல் பிளேட்டில் சர்வ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா பிள்ளைங்க சூப்பராக சாப்பிட்டுப்பாங்க. நம்ம கடைகளில் வாங்குகிற போலே பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக ப்ரெஸ் பண்ண அப்படியே ஜம்ப் ஆகுது. ஸோ அந்தளவுக்கு சூப்பரான டேஸ்டியான மேங்கோ ஜெல்லி வீட்லேயே ரெடி பண்ணிட்டோம். அதுவும் இது ஹெல்த்தியாக நம்ம ஜவ்வரிசி வச்சு ரெடி பண்ணிட்டோம். இப்போ இது இன்னும் நம்ம கடைகளில் வாங்குகிற போலே இருக்கணுன்றதுக்காக இது போல் சுகரில் லைட்டாக நீங்கள் இது போல் டிப் பண்ணி கூட எடுத்து வச்சுக்கலாம். நான் ஜஸ்ட் ஒரு 3 பீசஸ் மட்டும் டிப் பண்ணி எடுத்து வச்சேன். ஸோ நீங்களும் இந்த மேங்கோ சீசனில் இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி இதே போல் மேங்கோ ஜெல்லி வீட்லேயே செஞ்சு பாருங்கள். உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ், உங்கள் டேஸ்ட் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கன்னு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. யம்மி டேஸ்டி. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள், ஹெல்த்தியாக இருங்க. தேங்க்யூ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். பாய்.